பாருங்க இப்போ அழகான ப்ளவுஸில் வந்து ஒரு அழகான பேட்டர்ன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம் எப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கே. பாருங்கள், இப்போ ஒரு கிளாத் வந்து 3 இன்ச்சுக்கு 3 இன்ச்சுக்கு எடுத்துகிட்டு பாருங்கள், இந்த மாதிரி மடித்து நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நிறைய பீஸ் வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த பேட்டர்ன் வந்து பட்டு சாரீ எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க. சாதா சாரீக்கும் நல்லாயிருக்கும் இந்த மாடல். நீங்களும் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துங்க. ஈஸியாக கற்றுக்கலாம், அதுக்காக தான் இது போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நிறைய வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இந்த பம்பாம் இருக்கு இல்லைங்களா, தர்மாக்கோல், அதில் வந்து இந்த க்ரீன் கலரில் வந்து கொஞ்சம் நிறையா பீஸ் வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுவும் வந்து ஓரளவுக்கு நமக்கு தேவையான அளவு வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இந்த லென்த்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது ஃபுல்லாக வந்து நீட்டாக கட் பண்ணி பிசுறு இல்லாமல் இந்த தையல் வரைக்கும் நீட்டாக கட் பண்ணி பிசுறு இல்லாமல் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணுங்க. ஃபஸ்ட்டே நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்க்குறக்கு. ஸோ இது ஒவ்வொரு பீஸும் வந்து நீட்டாக பிசுறு இல்லாமல் பாருங்கள், இந்த மாதிரி க்ளீனாக வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ப்ளவுஸுக்கு போயிடலாம். ப்ளவுஸ் பாருங்கள், இப்போ இது லைனிங் வச்சு நான் ரவுண்ட் நெக்கு தான் வச்சுருக்கேன். ரவுண்ட் நெக் வச்சு ஃபுல்லாக வந்து அப்படியே அடிச்சுக்கலாங்க. இந்த ரவுண்ட் நெக் வந்து அப்படியே ஒரு தையல் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம அதாவது மடித்து இன்னோட் பண்ணி தைக்க வேண்டாம். நார்மலாக நம்ம ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இப்போ பாருங்கள், இந்த ஒரு கிளாத் வந்து இது வந்து சில்க் காட்டன் கிளாத் எடுத்திருக்கேன். நம்ம இந்த மாதிரி மாடல்லாம் வைக்கணும்னா சில்க் காட்டன் தான் பெஸ்ட்டுங்க. நமக்கு சாரீக்கு கலர் எது மேட்சோ அந்த மாதிரி கலர் வந்து நம்ம சில்க் காட்டனில் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து கிராஸாக வந்து நான் கிளாத் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி கிராஸாக வந்து ஒரு 1.5 இன்ச் எடுத்திருக்கேங்க. எடுத்துகிட்டு இப்போ இது ரெண்டாக மடித்து இது வந்து நெக்குக்கு வந்து பைப்பிங் வைக்கிறேங்க. அதாவது நெக் இருக்கு இல்லைங்களா, ரவுண்ட் நெக்கு, அதுக்கு வந்து பைப்பிங் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது ரெண்டாக மடித்து இது கிராஸ் பீஸாக தான் எடுக்கணும். எடுத்து நெக்கிலேருந்து அப்படியே வச்சு நம்ம தைச்சிட்டு வரணும் ஃபுல்லாக. பாருங்கள், இந்த மாதிரி தான் ரெண்டாக மடித்து. ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் வந்து சுருக்கு இல்லாமல் இருக்குங்க. அதாவது இந்த கிராஸ் பீஸ் எடுத்தோம்னா தான் சுருக்கு இல்லாமல் வரும் நெக்குக்கு. ஸோ இந்த ரவுண்டு நெக்குக்கு பாருங்கள் எப்படி தைக்கிற பாருங்கள். இந்த மாதிரி தைச்சிட்டு வரணும். ஃபுல்லாக வந்து தைச்சிக்கணும். தைச்சிட்டு பாருங்கள், இது அந்த பெண்டுக்கு மட்டும் சின்ன அர்கட் போட்டுக்கலாம். போட்டுட்டு பாருங்கள், இதை அப்படியே ஃபோல்டு பண்ணிடலாங்க. அப்படியே மடிச்சுக்கலாம். சன்னமாக மடித்து தையல் போட்டுக்கலாங்க. இது உங்களுக்கு நான் ஃபுல்லாக தையல் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் சன்னமாக மடித்து நம்ம பைப்பிங் போட்டுக்கலாம். இந்த மாதிரி டிசைன்கெல்லாம் வந்து உங்களுக்கு கிளாத்தில் வச்சா தான் நல்லாயிருக்கும். பேட்ச் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த பேட்ச் வச்சோம்னா அவ்வளோ ஒன்றும் நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி கிளாத்தில் நீங்கள் ஸ்டிச் பண்ணி பழகிக்கிங்க. புதுசாக பார்க்குற பிக்னஸ் எல்லாம் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணி பழகிக்கிங்க. ஈஸியாக இருக்கும் பார்க்குறக்கு. உங்களுக்கு சாரி தைக்கிறக்கும் அழகாக இருக்கும், பார்க்குறக்கும் அழகாக இருக்கும். பாருங்கள், இப்போ பைப்பிங் வச்சிட்டோம் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். நீட்டாக இருக்கும் இந்த ஃபினிஷிங். ஸோ இப்படி பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இன்னொரு கிளாத் எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி கிராஸ் பீஸு எடுத்துகிட்டு அதே ரெண்டாக மடித்து அப்படியே ஃபுல்லாக தையல் போட்டுக்கலாங்க. நீளம் வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். இதெல்லாம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட் இந்த நீடில் இருக்கு இல்லையா, அந்த நீடில் வச்சு உள்ள பைப்பிங் மாதிரி வச்சு நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய பேட்டர்ன்ஸ் வீடியோஸ் எல்லாம் போடுறேங்க. ஸோ இப்போ கொஞ்சம் டைம் பத்தாதனால தான் கொஞ்சம் மெதுவாக போட வேண்டியதாக இருக்குது. ஸோ இன்னும் நிறைய டிப்ஸு நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது. ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோஸை. அப்போ தான் உங்களுக்கு புரியும். பாருங்கள், இந்த மாதிரி பைப்பிங் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது எதுக்குங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதையும் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ பாருங்கள், இந்த நெக் இருக்கு இல்லைங்களா, இந்த நெக்கில் வந்து ரவுண்ட் நெக்கு ஃபுல்லாக வந்து ஒரு இன்ச்சு வச்சு அப்படியே மார்க் பண்ணிட்டு வந்துக்கலாம் ரவுண்டாக.
ரவுண்ட் நெக் வரைஞ்சி அதை வந்து சாக் பீஸில் ஃபுல்லாக அப்படியே ரவுண்ட் பண்ணி போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நம்ம இந்த ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த சமோசா மாதிரி அது சாரி அந்த இந்த டிசைன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை பாருங்கள் இந்த மாதிரி அந்த லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைனில் வச்சு கரெக்டாக ஃபுல்லாக வந்து அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். இது உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் 1 பை 1 வச்சு வரும்போதே இந்த அந்த ரெட் கலர் இருக்கு இல்லைங்களா, அது பார்த்திங்கன்னா முக்கோணம் மாதிரி தெரியுங்க. அந்த மாதிரி கரெக்டாக நம்ம ஷேப் வச்சு ஃபுல்லாக வந்து தைச்சிட்டு வரணும். என்னோடய டோன் வந்து கொஞ்சம் கம்முன மாதிரி தான் தெரியுதுங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் த்ரோட் வந்து கொஞ்சம் இன்ஃபெக்ஷனாக இருக்குது. ஸோ என்னால் அதிகமாக சத்தமாக பேச முடியல. ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த சைடில் கொஞ்சம் பிசுரெல்லாம் இருக்குங்க, எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் வந்து நீட்டாக சிசர் வச்சு நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பிசுரெல்லாம் ஃபுல்லாக வந்து அப்படியே நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பெருசு சிறுசு இல்லாமல் நீட்டாக ஒரே மாதிரியே வருங்க. பார்த்திங்களா, நீட்டாக எடுத்துச்சு. கரெக்டாக ஈவனாக இருக்குதுன்னு பார்த்துக்கணும். பார்த்துட்டு இப்போ பாருங்கள், அந்த நம்ம பைப்பிங் எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த பைப்பிங் பாருங்கள், இந்த தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த தையல் மேலே வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடணுங்க. இது கிராஸ் பீஸ்னால நீட்டாக உங்களுக்கு தையல் வரும். ஸோ இதை வச்சு அப்படியே வச்சு ரவுண்ட் பண்ணி ஃபுல்லாக தைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சைடு வச்சு அப்படியே தையல் போட்டுக்கணும் ரவுண்ட் நெக்குக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சைடும் வந்து ஃபுல்லாக அப்படியே வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, தையல் போட்டாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த டிசைனு. இது பைப்பிங் வச்சு இந்த மாதிரி பண்ணும்போது பார்க்குறக்கு ரொம்ப கிராண்டாக இல்லாமல் பார்க்குறக்கு யூனிக்காக இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு, கிளாத்லேயே இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த க்ரீன் கலர் பால் மாதிரி இதை ரமாக்குள்ளே பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து அந்த சென்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த ரெட் கலர் சென்ட்ரு, அந்த சென்டரில் வச்சு ஃபுல்லாக வந்து அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். பாருங்கள் இந்த மாதிரி தான் ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். கரெக்டாக அது எத்தனை பால் வருதோ அத்தனை பால் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலரில் பாருங்கள், ஒவ்வொரு அந்த முத்து வச்சுருக்கேன் பாருங்கள், ஒயிட் முத்து நாட்டும் வச்சுருக்கேன். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து இன்னும் நிறைய இருக்குது. ஸோ இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க புதுசாக பார்க்குற பிகினர்ஸ் எல்லாம். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். எப்படி இருக்குதுன்னு நீங்கள் தான் சொல்லணும். தேங்க்யூ.